நல சங்க முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் மாபெரும் கூட்டம் அனைத்து ஊரிலிருந்தும் வந்திருக்காங்க. அதாவது இது எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சித்தர் வழியில் வந்தது தான் இந்த ஜோதிடம், சித்தர் வழியில் வந்தது தான் மருத்துவம். அந்த மருத்துவம் இன்றைக்கு எல்லாவுடைய அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்குன்னு தனி இடம் ஒதுக்கி கவர்மெண்ட் ஓரளவுக்கு சித்தா மருத்துவம் ஓரளவுக்கு நல்லா அந்த ஹாஸ்பிட்டல் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க நமக்கு அனைவருக்கும் தெரியும். அப்படி சித்தர் வழியில் வந்த ஒரு சித்த மருத்துவம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்போது ஏன் எங்கள் ஜோதிடம் மட்டும் அதை கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள ஒரு ஆழமாக இருக்குது. அதை எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும். நாங்கள் நேர்மையாக நியாயமாக பாரம்பரியமாக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்திலேருந்து தலைமுறையாக இது நாங்கள் உண்மையாலுமே எங்கள் ரத்தத்தில் ஊறி போன ஒரு சொத்து. அதாவது இத்தனாம் தேதி அமாவாசை வருது, இத்தனாம் தேதி பாட்டிமை வருது, ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வருது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படி எல்லாமே ஒரு பஞ்சாங்கத்தை கெடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கடவுள் மூலம் கொடுத்துருக்குது. இன்றைக்கி விஞ்ஞானிகள் நிறைய இருக்கலாம், நிறையா கண்டுபிடிக்கலாம். ஆனால் அன்றைக்கி பஞ்சாங்கம் ஓலைச்சுவடு தான் இருந்தது. இலை செடி கொடி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அது கண்டுக்கு தெரிஞ்சதுனால அது இன்றைக்கி பெரிய லெவலில் பேசப்படுது கவர்மெண்ட்டில். ஆனால் எங்களது எழுத்து ஓலைச்சுவடு இந்த வழியில் வந்ததுனால இதை எடுத்து யாருமே எங்கள் முன்னோர்கள் வழி நடத்தலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கண்ணோட்டம். அதனால் நீங்கள் எல்லாருமே அதாவது எங்களுக்கு இந்த கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட்டு, மாநில கவர்மெண்ட்டு எங்களுக்கு அனைத்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ இது எங்களுக்கு ரிஜிஸ்டர் முறையில் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இன்றைக்கி ஆளும் கட்சி சிஎம்க்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம், வாழ்த்துக்கள். அடுத்தது அனைத்து கட்சி தலைவருக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இருக்கிற கட்சி தலைவர்கள், வருகை இருக்கும் கட்சி தலைவர்களுக்கும், காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நிறுவனர்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். எங்களுடைய ஜோதிட சங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருடைய ஒரு தொழிலுக்கும் சங்கம் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது. ஏன் எங்களுக்கு இல்லை? நாங்கள் நேர்மையாக பார்க்குறோம். இதில் எல்லா இதுலேயுமே சில தவறுகள் இருக்கும். அப்படி ஒரு தவறுகள் இருந்தால் அந்த தவறுகள் திருத்தப்பட்டு அதை களை எடுக்க தான் இந்த சங்கத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். புரியலைங்க? முதல் இந்த தென்னிந்தியாவில் மட்டும் இல்லைங்க, இந்த அகில இந்தியாவில் இந்த ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சங்கம் தான் முதல்ல நாங்கள் முடிவெடுத்து படையெடுத்து எல்லாம் திரண்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுடைய சங்கம் அப்படிங்கிறது இது இன்னும் மென்மேலும் கொண்டு போகணும். நாங்கள் ஒரு காலேஜ் கட்டணும், முறை பிரகாரம் நாங்கள் இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தால் நாங்கள் தான் டேட் குறித்து கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு கூட நாங்கள் தான் டேட் குறித்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு வயசுக்கு வந்தாலும் நாங்கள் தான் டேட்டு குறித்து கொடுக்கணும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு இறந்தாலும் திதி நாங்கள் தான் கிழிச்சு கொடுக்கணும். அப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணும் பொழுது அப்போ எங்களுக்கு ஏன் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை. இதை கொண்டு நாங்கள் ஒரு மண்டபம் கட்டணும், ஒரு காலேஜ் கட்டணும், ஒரு கோயில் கட்டணும். எங்களுடைய காலேஜ் மாவட்டத்துக்கு தென்னிந்தியா முழுவதும் நாங்கள் உருவாக்கணும். எல்லோரும் நேர்மையான முறையில் இதோடைய நாங்கள் தொழிலாக இல்லாமல் எங்களுடைய பூர்வீக சொத்தை நினச்சி இதை நாங்கள் பண்ணணும்னு எங்கள் ஆசைப்படுறோம். இது கவர்மெண்ட்டு எங்களுக்கு நலவாரி கொடுக்கணும். எங்களுடைய உறுப்பினர்களுடைய அதாவது எங்களுடைய பெண்மணிகளுக்கு பஸ்ஸில் போனாலும் அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது ஒரு வீடு இல்லை, எதை இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது எல்லாமே கவர்மெண்ட் முழு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த தென்னிந்திய ஜோதிட நலச்சங்கத்தை உருவாக்கிய பிரசன்ன மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த அமைப்பில் என்னை ஒரு ஆலோசகராக நியமித்த அவருக்கும் இந்த சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 4 மாவட்டத்திலும் உள்ள மாநிலத்திலும் உள்ள ஜோதிடர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும். இந்த வாரியத்தின் மூலம்
நலிந்து போன ஜோதிடர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கல்வியை உருவாக்கி தர வேண்டும். அதே போல் இந்த ஜோதிடத்தின் மூலமாக மிகப்பெரிய ஜோதிட கலையை வளர்க்கும் வகையில் மிகப்பெரிய ஜோதிட கல்வி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஜோதிடர்களும் இந்த அமைப்பில் இணைந்து இந்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதேபோல் உங்களையும் நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.